நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நீதிமான்களுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன். வேதம் தெளிவாக என்ன சொல்லுகிறதுனா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். அதுதான் முக்கியம். இன்று அதுதான் முக்கியம். ஒரு வியாபாரி கொஞ்சம் முதலீடு போட்டு அதிகமாக சம்பாதிக்கிறான், அதிகமாக வரும்படி வருகிறது, அதில் அவனுக்கு லாபம் கிடைக்கிறது. ஆனால் ஒரு நீதிமான், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட மகனுக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை அறிந்த பிறகு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பேருக்கு அருமை ஆண்டவராக இயேசுவை பற்றி அறிவித்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு கர்த்தருக்குள் வழி நடத்தி இருக்கிறோம், எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறோம். முக்கியமானது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறது. என் ஆத்துமா உயிரோடு இருந்தால் மற்றவங்களுடைய ஆத்துமா மேலே கர்சனை இருக்கும். என் ஆத்மா செத்து போயிடுச்சுன்னா இன்னொருத்தருடைய ஆத்மா மேலே உனக்கு எந்த கர்சனையும் இருக்காது. வசனம் என்ன சொல்லுகிறதுனா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இரு. நமக்கு கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நீ எப்படி ஊழியம் செய்யணும்னா, அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தணும். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறவர்கள், அநேகரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பார்கள். மனுஷனுக்கு ரிட்டையர்மெண்ட்டு கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாளில் போயிடுவாங்க. ஆனால் நட்சத்திரம் என்றைக்கு கர்த்தர் உண்டாக்குனாரோ அன்று முதல் இன்று வரைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நம்மை அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், பலரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு இருந்த ஒரு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். கர்த்தர் சொன்னார், நான் சொல்ல நீ எழுது அப்படின்னாரு. ஐயா ஏசப்பா சொல்ல நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். எழுதி முடித்த உடனே நான் அந்த கீழே அந்த கைப்பிரதிக்கு என் பேரை போட பயந்துட்டேன். இப்போ நான் எழுதலை, ஐயா சொல்லி தான் நான் எழுதினேன்ட்டு. அப்புறம் நல்ல சொன்னாங்க, இல்லைப்பா நீ தயவுசெய்து உன் பேரை போடு அப்படின்னாங்க. நிம்மதி எங்கே என்ற தமிழ் கைப்பிரதியை தேவன் வெளியிட கிருபை செய்தார். அந்த நிம்மதி எங்கே என்ற தமிழ் கைப்பிரதியை ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்க கிருபை கொடுத்தார். ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, மராட்டி எல்லா மொழிகளிலும் வெளிவந்துள்ளது. லட்சக்கணக்கான கைப்பிரதிகள் இந்தியா முழுதும் கொடுக்கப்பட்டது. எவ்வளோ பாக்கியமான ஒரு காரியம் தெரியுமா? அதன் மூலமாக அநேக பேர்கள் தொடப்பட்டார்கள். மகிழ்ச்சியினால் உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்கி வழிகிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் யாருக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறோமா? யாருக்காவது கர்த்தரை பற்றி அறிவிச்சிருக்கிறோமா? யாருக்காவது உன் வாழ்க்கையில் வாயை திறந்து நீ சொல்லியிருக்கிறியா? அப்படி சொன்னாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிரதிநிதி, கர்த்தருடைய ஊழியக்காரன். ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி தன்னுடைய கம்பெனியினுடைய ப்ராடக்டை அவன் என்ன மாதிரி பேசி விற்பனை செய்கிறானோ, அதை விட இயேசுவை பற்றி நாம் எடுத்து உரைத்து அவர்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த வேண்டும். சில வருடங்களுக்கு முன்பாக, 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு தம்பி என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான். அவன் எனக்கு தெரியும், அவன் விஷவாணியில் வேலை பார்க்குறான். அவன் ஆரம்ப காலம் பற்றி எனக்கு தெரியும். இப்போ நான் கேட்டேன், தம்பி இப்போ நீ விஷவாணியில் என்னவா இருக்கப்பா அப்படின்னு. அண்ணன் எமில் அண்ணன் ஆரம்பித்த இந்த ஸ்தாபனத்துக்கு இப்போ நான் தான் பொறுப்பாக இருக்கேன். அகில இந்தியாவில் நான் தான் தலைவர், நான் தான் எல்லாமே நடத்துகிறேன்னா. என்னால் நம்பவே முடியல. ஆரம்ப காலத்தில் அவனை எண்ணி பார்த்தேன். 1982 இவன் எங்கள் ஊழியத்துக்கு வந்தான் என் கூட. இப்போ பிரகாஷ் அண்ணன் சொன்னாங்க என்கிட்ட, ஜவர் இந்த பொடி பையிலெல்லாம் சேர்க்காத, இவன் சின்ன பையன், என்ன அவன் ஒன்று வேணப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. பாம்போல் நிற்கிறான் அண்ணன், விட்டுருங்க அண்ணன் அப்படின்னு. அப்படி இணைஞ்சவன் இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்தாபனத்துக்கு தலைவராக இருக்கிறார். இன்றைக்கி அநேக ஸ்தாபன தலைவர்களும் ஊழியர்களும்
என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த பசங்க தான். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துகிறவர்கள். நம்ம நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தருக்காக உழைக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இரு. ஊழியத்தை செய்வது தான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளோ பெரிய சந்தோஷம்! எத்தனையோ பேரை கர்த்தருக்குள்ளே வழிநடத்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். எத்தனையோ பேரை ஆண்டவருக்குள் வழிநடத்த கிருபை கொடுத்தார். நம்ம சொல்கிற சாட்சியின் வாயிலாக, ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக அநேகர் தொடப்படுகிறார்கள். நாம் கர்த்தருக்காக என்ன செய்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்காக என்னென்ன செய்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். 1993 98 வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலம் அஹமத் நகருக்கு நான் அடிக்கடி சென்று ஊழியம் செய்வது உண்டு. ஆனால் இன்றைக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் என்னோட தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பார்கள், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பார்கள். நான் வட இந்தியாவில் கால் வைத்த எல்லா மாநிலத்து மக்களும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஏன்? அவர்கள் சொல்கிற காரியம், பாஸ்டர் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணீங்க, இந்த அற்புதம் நடந்தது, நாங்கள் உங்களை மறக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா? தொலைபேசியின் மூலமாக இவ்வளோ மக்கள் தொடப்படுகிறார்கள். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்குள்ள வார்த்தைகள், அருள்நாதர் சொன்னார், நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். நான் மருத்துவமனையிலெல்லாம் போய் கைப்பிரதி கொடுத்து நோயாளிகளுக்கு ஜெபிப்பது உண்டு. இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஏன் மத்திய சிறைச்சாலைக்குள்ளே போய் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு உடனே ஒரு அங்கிள் சொன்னார், நீ இந்த டைமில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வா தம்பி, என் கூட நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். சரி, நான் அந்த டைமில் எங்கே வந்து நிற்கணும்னு சொல்லுங்கள் அங்கிள், நான் வரேன்னு. ஏன்னா மத்திய சிறைச்சாலையை கூட்டிகிட்டு போனார். அந்த இடத்துல உள்ளே போய் கைதிகளுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். ரொம்ப சந்தோஷம். அங்கே போய் நின்னா அன்றைக்கி தான் பார்த்தேன் சிங்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஒவ்வொருத்தன் முறைக்கிற முறையில் பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு. ஆனாலும் விடலை, ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தன் பக்கத்தில் போன உடனே என்னை பார்த்து சொன்னால், நான் யார் தெரியுமான்னா, தெரியாதியான்னு. பேப்பரை வாசிக்கலையா நீ, நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போந்தான் இவன் கதை ஃபுல்லாக சொன்னான் என்கிட்ட உட்காந்து. நான் என்ன பயத்தில் அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லலை, ஊக்கமாக அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். ஸ்பாட்லேயே ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். முடிந்த வேகத்தில் அவன் கர்த்தருடைய கிருபையினால் அவன் விடுதலை பெற்று வெளியில் வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணான், சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சாட்சி சொன்னோடனே எனக்கு அறிமுகமான ஒரு நெருங்கமான பாஸ்டர் என்னை கூப்பிட்டு, என்ன ஜவஹர் நீ பண்ணியிருக்க, இவனுக்கு போய் ஜெபம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்துட்டியாப்பா, இவன் பயங்கரமான ஆளுப்பா, உனக்கு தெரியாதா அப்படின்னு. ஆமாம், நான் எனக்கு கேள்விப்பட்டேன், அதுக்கு பிறகு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவன் என்னை பலமுறை பார்ப்பான். நான் பலமுறை அந்த பகுதிக்கு போகும்போது அவனை பார்க்க தான் உண்டு. எல்லாரும் இருந்தாலும் என்னை பார்த்து அண்ணா வணக்கம்னுவான். இவனுக்கு பார்த்தாலும் பயம் வந்துடும், எங்கடா அவன் கூட எல்லாம் கூட்டாளிகள் பயங்கரமாக இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனாலும் எல்லாருக்கும் முன்னால சொன்னான், நான் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த அண்ணன் தான் அவனுக்காக ஜெபம் பண்ணாருன்ட்டு. அருமையானவர்களே, காவலில் இருந்து செய்த ஊழியம், மருத்துவமனையில் செய்த ஊழியம், கிராமப்புறங்கள் நகரப்புறங்களில் செய்த ஊழியம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறவர்கள், கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நண்பர்களாக சேர்ந்து, குழுவாக சேர்ந்து நாங்கள் கிராம பகுதிக்காக செல்ல ஆரம்பித்தோம். கிராமமாக சென்று தமிழகத்திலும், புதுவை, ஆந்திரா, கர்நாடகா மாநிலம், கேரளா 8500 கிராமத்துக்கு போக தேவன் எனக்கு கிருபை செய்தார். அநேகரை ஆண்டவரை பற்றி எடுத்து உரைக்க கிருபை செய்தார். பெரிய சந்தோஷம் என்னென்னா, எந்தெந்த கிராமத்தில் சபையே இல்லாத கிராமத்துக்கு தான் நான் முதலாக உள்ளே போக ஆரம்பித்தேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த ஊரில் யாருமே கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க கிடையாதுன்னுவாங்க. அங்கே போய் கைப்பிரதிகளை வழங்கி ஆண்டவரை பற்றி சொல்லி கர்த்தரை பற்றி பறைசாற்றின நிமித்தமாக
அந்தந்த கிராமங்களில் இன்னைக்கு ஏராளமான சபைகள் இருக்கிறது, எல்லா இடங்களிலும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். பவுல் சொன்னார், மற்றவனுடைய அஸ்திபாரத்தில் மேல் கட்டப்படாமல் கிறிஸ்துவின் நாமம் பிரசங்கிக்கப்படாத இடத்தில் பிரசங்கிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் எவ்வளோ பேரின்ப பாக்கியமாக இருக்கிறது பாருங்க. அநேக மக்கள், நம்மை நடத்துகிற ஊழியங்கள், நம்மை நடத்துகிற ஜெபங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். பலர் என்னிடத்துல ஜெபத்துக்கு வந்து அண்மையில் நிறைய பேர் என்கிட்ட வந்து சாட்சி சொல்லும் போது, ஐயா நான் ஒரு நோயாளியை கூட்டிகிட்டு வந்தோம், அவரால் சாப்பிட முடியாது, எத்தனையோ நாளாச்சு அவர் சாப்பிட்டு, அவருக்கு வாயில் எதுவுமே போகாது, அப்படி இருந்த நோயாளியை கொண்டு வந்தோம், நீங்கள் ஜெபித்தீர்கள், அதுக்கு பிறகு அவர் நன்றாக சாப்பிட ஆரம்பித்து விட்டார் என்று. எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? விடுதலையின் ஊழியம். எனக்கு அன்பானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நம் ஆண்டவருக்காக எதைய செய்கிறோமா? கர்த்தருக்காக ஏதாவது ஊழியத்தில் ஈடுபடுகிறோமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதையாக இரு. வாய்ப்பு கிடைக்க பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டால் நீ ஞானவான்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் நியாய தீர்ப்பில் உன் பேருக்கு நேராக உன் மூலமாக எத்தனை பேர் சந்திக்கப்பட்டார்கள், உன் மூலமாக எத்தனை பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த கரெக்ட் ரெஜிஸ்டரில் பெயர் பட்டியலோடு இருக்கும். அப்போ தான் நமக்கே தெரியாது. அவங்க சொல்லுவாங்க, ஐயா இந்த கிராமத்தில் கைப்பிரதி கொடுத்தீங்க, நான் அதை எடுத்து வாசித்தேன், அது மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? ஒரே ஒரு வாழ்க்கை தான், சீக்கிரமாய் கடந்து போகும். இயேசு கிறிஸ்துவுக்காய் எதை செய்தாயோ அது மட்டும்தான் நிலைத்திருக்கும், அது மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தருக்காக நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம செய்திருக்கிறோமா வாழ்க்கையில்? இவ்வளோ நாளாக நம்ம கர்த்தர் வைத்திருக்கிறார்னா அவருக்காக வைத்திருக்கிறார். அவருக்காகத்தான் நம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு வைத்திருக்கிறார். நம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். நமக்கு கிடைத்த நேரம், நமக்கு கிடைத்த வேலை, நமக்கு கிடைத்த நேரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து உரைத்தோம், எத்தனை பேருக்கு கர்த்தரை குறித்து சொன்னோம். மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம், அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய இன்ப பாக்கியம், மிகப்பெரிய சந்தோஷம். கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்கிறவன் ஞானமுள்ளவன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இந்த யூடியூப் வாயிலாக செய்திகள் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் பொழுது, என்னோட கல்லூரியில் படித்த நாட்களில் 1974ஆம் ஆண்டு படித்த நாட்களில் என் கூட படித்தவங்க நீங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா உன் இதை பார்த்தேன், முகத்தெல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது மகிழ்ச்சியாக நிரம்பி இருக்கும், சந்தோஷத்தினால் நிரம்பி இருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருக்காக உண்மையாய் ஊழியம் செய்தால், கர்த்தருக்கு உண்மையாய் செய்தால், கர்த்தர் சொல்கிறாரு, உண்மையும் உத்தம ஊழியக்காரனே என் ராஜ்யத்திலே பிரவேசி. நம்ம கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி ஊழியத்தை செய்கிறோம் என்பதையும் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு கிடைத்த நேரம், நமக்கு கிடைத்த ஊழியங்கள், நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை நாம் நகழ விடவே கூடாது. கர்த்தர் என்ன ஊழியம் கொடுத்தாலும் அதை ஆண்டவருக்காக உண்மையாக செய்ய வேண்டும், உண்மையாய் செய்ய வேண்டும். அதுதான் நம்ம பக்தன் பாடும் பொழுது, உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம், தூய கற்புள்ள தேவ சபையை சேர்த்திடுவோம். கர்த்தருக்காக உண்மையாய் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பார். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நமக்கு பிறகு நம் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எப்பொழுது? கர்த்தருக்காய் செய்யும் பொழுது, கர்த்தருக்காய் உண்மையாய் உழைக்கும் பொழுது. கர்த்தருக்காய் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலையும் சகலவித ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு
வழங்கி கொண்டே இருப்பார் என்பதற்கு சந்தேகமே கிடையாது. கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையில் உள்ள அத்தனை பேரும் ஜெப வீரர்களாக, ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிற வீராங்கனைகளாக மாறும்படியாக என்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல், என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் வெறும் கையாக பரலோகத்துக்கு போகக்கூடாது, வெறும் கையாக போகக்கூடாது. எங்கே போனாலும் முதல்ல என்ன பார்க்குறோம், நம்ம எங்கே வெளியில் போனாலும் முதல்ல நம்முடைய கருத்து எங்கே இருக்குது தெரியுமா? எங்கே பர்ஸ் வச்சுருக்கேன்னு பார்ப்போம், அதில் எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்ப்போம். யாராவது வெறுமையாக போயிருக்காங்களா? எவனாவது விசுவாசத்தோடு கடைக்கு 1 பைசா இல்லாமல் போயிருக்கானா? நிச்சயமாக போக மாட்டான். பரலோகத்தில் ஆத்துமாக்களோடு செல்ல வேண்டும். பரலோகத்தில் திரளான கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகரை ஆத்துக்கு வழி நடத்தி பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது தெரியுமா? நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இன்று முதல் யாருக்கு நான் உம்மை பற்றி சொல்லுகிறேனோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது மக்கள் மனம் திரும்புவதற்காக ஜெபித்திருக்கிறீர்களா? ரட்சிக்கப்படாத அக்கம் பக்கத்தில் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ரட்சிக்கப்படாத உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறியா? ரட்சிக்கப்படாத மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம்னா நிச்சயமாக நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், ஆத்துமாக்களை நமக்கு கொடுப்பார். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. ரிபாலாபா ஷந்துர ரபிதி கபாரா லந்தர லந்தர ரபா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு சபை விசுவாசியும் ஜெபத்தின் வீரராக மட்டுமல்ல, ஆத்துமா ஆதாயம் மகளாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் எங்களால் முடிந்த அளவுக்கு 4 பேருக்கு உம்மை பற்றி அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய கிருபை தருவீராக. நீர் கொடுத்த வாயை உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் திறக்க கிருபை தருவீராக. அதிசயமான காரியங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.